நம்ம வந்து இன்றைக்கி லோட்டஸ் டியூபர் வந்து பிளான்டிங் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பெரிய டப் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல மக்கின ஆட்டு எரு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். அடுத்து வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு டிஏபி உரம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போதும், இவ்வளவு போதும். அதையும் லைட்டாக அப்படியே மேலே தூவி விட்டுக்கலாம். அப்புறமா வந்துட்டு எக்ஸெல் பவுடர், முட்டை ஓடு பவுடர் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் ஒரு 3 ஸ்பூன் அல்லது அரை கைப்பிடி அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மக்கின ஆட்டு எரு, அப்புறம் டிஏபி உரம், முட்டை ஓடு பவுடர் இது எல்லாமே நம்மக்கிட்ட செடிகளுக்கு கொடுக்கறதுக்காக சேல்ஸுக்கு இருக்குது. அரை கிலோ, 1/4 கிலோ, 1 கிலோ பேக்கெட்டில் இருக்குது. தேவைப்படுறவங்க வந்து நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் தரேன், கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே இந்த டப்பில் வந்து பாதி அளவுக்கு நல்ல மண் சேர்த்துக்கலாம். கல், குச்சி அதெல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டு அரை டப் அளவுக்கு மண் நல்லா சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த பாதி அளவுக்கு சேர்த்துக்கிட்டு அப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து மண் உருண்டையாக இருக்கிறதெல்லாம் சமமாக பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சமம் பண்ணிக்கிட்டால் போதும். அப்புறமா டியூபர் எடுத்து நம்ம நடவு பண்ணிக்கலாம். நல்லா டியூபரில் வந்து காயின் லீப்பு, வேர்லாம் வந்ததுக்கப்புறம் பண்ணால் தான் நல்லா வந்து வளரும். இந்த மாதிரி லைட்டாக வச்சு அழுத்தி விட்டுக்கிட்டால் போதும். இந்த மாதிரி லைட்டாக வச்சு அழுத்திக்கோங்க. ரொம்ப அழுத்தினா டியூபர் வந்து உடஞ்சி போயிடும். லைட்டாக அது மேலே மண் சேர்த்துக்கலாம். அப்புறம் தண்ணி சேர்த்து விட்டுடலாம். தண்ணி வந்து இலை எந்த அளவுக்கு இருக்குது அந்த ஹைட்டுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.